நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி நண்பர்களே, சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அப்படின்னு சொல்லும்போது மதுரை மீனாட்சி அம்மனை இன்னைக்கு வழிபாடு செய்யணும். எல்லாருக்கும் ஒரு தாய், மதுரைக்காரா மட்டும் நாங்கள் பெருமிதமாக சொல்வோம் 2 தாய் அப்படிம்போம். பெற்ற தாய் ஒன்று, எங்களை அருள்பாலித்த தாய் அன்னை மீனாட்சி. இந்த மேஷராசிக்காரர்கள் மீனாட்சியை வழிபாடு செய்கிற போது இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். இது ஒரு வெற்றிகரமான நாள். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. பிசினஸ் சம்பந்தமான கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கும். கொஞ்சம் வயிறு பிரச்சனை, உடம்பு பிரச்சனை இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். ரிஷபராசி என்பவர்களே, சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் கல்யாண செய்தி ஒன்று வருது. நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பற்றி நல்ல செய்தி வரப்போகுது. அலுவலகத்தில் புதிய பொறுப்பு ஒன்று வருது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு வருதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நீங்கள் கில்லி தான். எடுத்த முயற்சிகளில் வெற்றி தான். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் நல்ல பெயரும் புகழும் வருவீங்க. சிலருக்கு நீங்கள் கிளரிக்கல் வேலைகள் கிடைக்கும். பிஸ்னஸில் பெரிய டெவலப்மெண்ட் உண்டு. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடகராசி என்பவர்களே, ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், பயணங்கள் அதெல்லாம் கூடி வரக்கூடிய நாள். பிஸ்னஸில் புதிய அக்ரிமெண்ட் போடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நகை வாங்குகிற யோகம் உண்டு. மகிழ்ச்சியான நாளுங்க. சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல காசு, பணம், துட்டு வரும். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருப்போம், அடுத்து அதை குழப்பி விட்டுருவான், மாற்றி விட்டுருவான் வெளியே. அவர் அப்படி சொன்னார் ஏன்ருவான். நம்ம அந்த மீனிங்லேயே சொல்லியிருக்க மாட்டோம். அவர் தப்பாக தானே சொன்னார் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் நல்ல விதமாக சொல்லியிருப்பீங்க. பேச்சில் கவனமாக இருங்க. யாருக்கும் உறுதிமொழி கொடுக்காதீங்க. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் அப்படின்னாங்க பாருங்க. இந்த நாளில் சில பேர் நல்லவ மாதிரி நடித்து உங்களை கவுத்தி விட்டுருவான். யாருக்கும் உறுதிமொழி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். கவனமாக இருந்துக்கிடுங்க. பிஸ்னஸ் லாபம் தரும். கன்னிராசி என்பவர்களே, புதுசாக வேலை ஒன்று கிடைக்க போகுது. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வேலை உங்களுக்கு தான் கிடைச்சிரும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, தைரியமாக ஆரம்பிங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். படிக்கிறதுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூட போகுது. நல்ல கல்யாண செய்தி உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது. கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் என்னன்னு பாருங்கள். மனைவியோடு எந்த நேரமும் ஒரு கருத்து மாறுபாடு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. பொறுமையாக இருங்க, ஜெயிச்சிருவீங்க. துலாம் ராசி என்பர்களே, துளாராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி என்னை சேரும் அப்படிங்கிற நாள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுதல், புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் இப்போ உண்டு. கொஞ்சம் சிலருக்கு பாருங்கள், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸ்கின் ப்ராப்ளம், நகத்தில் ப்ராப்ளம், உடம்புல ப்ராப்ளம், அது சிலருக்கு இருக்குங்க. இருக்கத்தாங்க செய்யும். இருந்த நிவர்த்தி ஆகுங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் பெயரும் புகழும் வாங்குவீங்க. புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உங்களுடைய சமூக பங்களிப்பு இன்னைக்கு சூப்பராக இருக்கும். நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. விருச்சிக ராசி என்பவர்களே, அன்பர் பணி செய்ய மெய் ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தாமே இதும் பராபர வேண்டாம். இன்னைக்கு பிறருக்கு உதவி செய்ய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தன லாபம் தரும். மனசுக்கு சந்தோஷம் தரும். திருமண முயற்சிகள் வெற்றி தரும். பிஸ்னஸில் லாபம் தரும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் தருங்க இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே? அந்த வரன் அமைய போகுது. அதே மாதிரி ஃபாரினுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்க பாருங்க, அந்த முயற்சி வெற்றி பெறும். சில பிள்ளைங்க ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் ஜெயிக்க போதுங்க. கல்யாண செய்தியும் வரப்போதுங்க. பிஸ்னஸ் லாபம் தரப்போதுங்க.
மகர ராசி என்பர்களே, புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் சார், வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கிடைக்க போகுது வேலை. ஹெல்த்து தாங்க போட்டு படுத்துது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறோம். நல்ல உடல் நலம் கிடைக்குங்க, நிறைந்த நிம்மதிகள் கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கும். டெம்பரரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். நிறைந்த நிம்மதி உண்டுங்க. நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளுங்க. தம்மிலும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார்கள் வள்ளுவர். என்னை விட என் பொண்ணு வாழ்க்கையில் உயர்ந்து வரும்னா அதானங்க எனக்கு சந்தோஷம். அப்படித்தானே சொல்கிறோம். அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்குங்க. சிந்தித்து செயல்படுவீங்க, பெரிய வெற்றி. உங்களுக்கு பிஸ்னஸில் வெற்றி, உங்களுக்கு திருமணம்னா திருமண செய்தி கூடி வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண செய்தி கூடி வரும், குடும்பத்தில் சந்தோஷம், கல்வியில் முன்னேற்றம், பிஸ்னஸில் ஒரு தடை நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சியை தரும். நல்ல நாள். மீனராசி என்பர்களே, புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த முயற்சி வெற்றி பெறும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் போராடித்தான் படிக்கிறீங்க. ஆனால் நல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் காத்திருக்கு பாருங்க. நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. நல்ல மனசுக்கு மகிழ்ச்சி, ஆஃபீஸில் தேவையான முன்னேற்றம், நல்ல வேலை கிடைக்கிற யோகம், பிஸ்னஸும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?